ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 26ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 26/9/2024 என்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 26/9/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய வருகை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். எதிர்பாராத சில பயணங்கள் உருவாகலாம். அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் அனுபவமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. நீண்ட நாள பிரச்சனைகள் இன்று ஒரு முடிவுக்கு வரும். நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரியே செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த தடையும் இருக்காது. தடைப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் போன ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், சுறுசுறுப்பு, நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்டகால கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்கால சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம், மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் தேவை. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பும் முதலீடும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் பிற மொழி பேசும் மக்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கின்ற இடத்துல நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அனைவரிடத்துலையுமே அனுசரித்து போகணும். வாய் தவிர எந்த வார்த்தையும் பேசிடாதீங்க. அடுத்தவர்களை மரியாதை குறைவாக நடத்துவது கூடாது. விமர்சனங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கடன் விஷயங்கள் கட்டுக்குள் வரும். கடன் கொடுப்பதோ வாங்குவதோ என்று கூடாது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை, திட்டமிட்ட காரியத்தை எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். சுபகாரிய பேச்சுவார்த்தை தள்ளி போச்சுன்னா அந்த சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக என்று முடியும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, உற்றார் உறவினர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்களில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அக்கம் பக்கம் பிறர்களும் அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியர்களும் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. மீண்டும் பழைய பிரச்சனைகள் மீண்டும் விஸ்வரூபம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் அமைதியாக இருத்தல் நல்லது. கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள், வாக்குறுதி அளிக்காதீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கொடுத்தாலும் நட்டங்கள் ஏற்படாது.
உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்கும், மகிழ்ச்சியான வார்த்தைகள் கிடைக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் செல்பவர்களுக்கு இன்று ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். உள்நாட்டிலே இருக்கின்ற வேலையிலே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அடுத்தவங்க விஷயத்தில் தயவுசெய்து தலையிடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ வாக்குறுதியோ இன்றைக்கி போடாதீங்க. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம், புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். நண்பர்கள் உங்களுக்கு புதியதாக அறிமுகமாவாங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் உங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரபலமானுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து அந்த பிரச்சனை குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கின்ற இடத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. தடைப்பட்ட அனைத்து வேலைகளுமே இன்றைக்கி செய்து முடித்திடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் கண்டிப்பாக குறைவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். உற்றார் உடன் பிறந்த இந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ஒரு மனதில் மாற்றங்களை கண்டிப்பாக தரும். கடன் உதவிகள் கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். இன்று ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனக்கசப்பான சம்பவங்கள் நடைபெறக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அமைதியாக இருங்க. எல்லாத்திற்கும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செய்யுங்க. எந்த ஒரு செயலை செய்கிறதுனாலும் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடம் நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உற்றார் உறவினரிடம் அனுசரித்து போங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உற்றார் உறவினத்தில் விட்டு கொடுத்து போங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக வெளியிடறதை அனுசரித்து போவதும் மிகவும் நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கும்னு நினச்சா கொஞ்சம் தள்ளி வைங்க. ஒரு புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து செய்யணும். குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பயன்படுத்திக்குங்க. நேரில் நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா உதவி செய்யுங்க. சோழி பிரச்சனை ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக, அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.